6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் வந்துட்டு காலேஜ் படிக்க போகிறாங்க. இதை நம்பினா தான் சோறு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நம்பி கூப்பிட்டு வந்து காலேஜில் இப்படி வந்துட்டேன். வந்தோடனே வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் ஒரு ஒயர் அது இதுன்னு வந்துட்டு கொடுத்துருந்தாங்களா. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அறிவு பற்றை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ இன்ட்ரோ கொடுத்துருக்காங்களாம். அதெல்லாம் வந்துட்டு செயல்படுத்துறதுக்காக தானா. அதுக்கப்புறம் யார் வந்திருக்காங்க சீஃப் கெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தா பர்வீன் சுல்தான், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இம்ப்ரெஷன், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சரு, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு இவங்க தான். அப்படிப்பட்டவங்க வந்துட்டு நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சிஇஓ இவர் இருக்கிறாரே எல்லா பேரண்ட்ஸையும் வந்துட்டு கொடன்னு தண்ணி ஊற்றி அழுவ வச்சுட்டாரு. அதோடு விட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை, அதுக்கு மேலே ஒரு படி போய் எல்லாரையும் நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அப்படி இப்படின்னு பார்த்துடலாமா. நீங்க 2 பேரும் அவங்கள கிஸ் பண்ணி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஐடி கார்டை கழுத்துல போடணும். என் குழந்தை நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரோட அந்த ஐடி கார்டை கட்டி போடணும். குழந்தைங்க எல்லாம் எடுத்துக்கலாம். பெரியப்பா எல்லாரும் அழுது முடிச்சது போதும் வாங்க சாப்பிட போகலாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். கேசரி, சப்பாத்தி, கத்திரிக்காய் பச்சடி, தயிர் சாப்பாடு, பிரியாணின்னு ஒன்று இருந்துச்சு. அதில் லெக் பீஸே இல்லை, பீஸே முதல்ல இல்லை. அப்புறம் அப்புறமேட்டுக்கு பருப்பு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு அடுத்த ஈவெண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோ பலூனை பார்த்த உடனே ஆதியை கையில் பிடிக்கவே முடியல. எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலூனை வாங்கி பறக்க விட்டுட்டு இருந்தா அழகா. என்ன டாஸ்க் அப்படின்னு அது ஒரு புதுவிதமான டாஸ்காக இருந்துச்சு. நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு பலூனில் வந்துட்டு அவங்களோட எய்ம்லாம் வந்துட்டு எழுதி அதை வந்துட்டு பறக்க விடணுமா. பிரியாவும் வந்துட்டு எழுதுறாங்க பக்கமாக எழுதுறாங்க. எழுதி அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக வந்துட்டு பறக்க விட்டாச்சு. ரைஸ் பண்ணி பிடிச்சுக்கலாம். நான் சொல்றத நல்லா கேளுங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பலூனையும் ஒன்று வாங்கிட்டு ஆழ்ந்த கண்ணீரோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு.